லக்னோ சூப்பர் ஜெயண்ட் கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மேட்ச். எனக்கு இந்த எல்எஸ்ஜி மேட்ச் நிறைய பார்க்க பிடிக்க மாட்டேதுங்க. அன்னைக்கு ஏதாவது மழை வந்துடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணுது. மேட்ச் நடக்காம போயிடணும், மேட்ச் சீக்கிரம் முடியணும். எனக்கு பார்க்க முடியலங்க. எனக்கு அவங்க பண்றது எதுவுமே எனக்கு எனக்கு பெருசா பிடிக்கவே இல்ல. சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதோ இன்னைக்கு பாருங்க, பாரார் கூட ஆடுறாங்களா? அவங்க பிளேயிங் 11 அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உள்ள யார் யார் ஆடப் போறாங்க? எல்லாரும் எப்பப்ப இறங்க போறாங்க? எதுக்கு இவங்கள தூக்குறாங்க? எதுக்கு இவங்கள வச்சிருக்காங்க? எதுக்கு இம்பாக்ட் சப்ல இவங்க இருக்காங்க? இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே புரியாத ஒரு கிரிக்கெட் விளையாடுவாங்க. புரியாத ஒரு புதிரா தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி எப்படிங்க எனக்கு அவங்களது பிடிக்கும்? தெரியலங்க. ஒரு மாரி கிரிக்கெட் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கிரிக்கெட்ட நம்ம நெறைய அனலைசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில பல பதில்கள் கிடைக்கும்ல. பட் அந்த பதில்கள் அங்க கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கும்போது எதுக்கு? ஏன்? அப்படிங்கிற மாரி தோணும். பட் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 தோல்விக்கு அப்புறமா இப்ப எல்எஸ்ஜிய ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்களுக்கு விக்டரி அப்படிங்கிறது தேவை. அவங்க ஹோம்ல ஜெயிச்சுட்டு இப்போ ஒரு 3வது அவே மேட்ச் தொடர்ந்து ஆட வராங்க. ஸோ இங்க ஒரு வேளை எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்களா? இல்ல எல்எஸ்ஜி தங்கள ஹோம்ல ஒரு டீம பீட் பண்ணி அங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா? இப்படின்னு நெறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரு ஜெயிக்க போறாங்க? ரிஷப் பண்டா? ரியான் பராகா? கண்டிப்பா நெறையாக்கு சவுக்கடி இருக்கு. ரியான் பராகுக்கும் இருக்கு, பண்ட்டுக்கும் இருக்கு. பேசுவோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹல்லா பால் கொஞ்சம் நல்லா போல் அப்படிங்கிற மாரி சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் இவங்களோட ரசிகர்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா, பிங்க் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா பண்ட் ஜெயிப்பாரு அப்படின்னா, எங்களுக்கு பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடியோட கம்பேக் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல லக்னோல நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவினிலே லக்னோல மழை வரும்லாம் சொல்லி மழைலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து ஃபுல் மேட்ச் பார்த்தா கிரிக் ஆனந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் வந்து இந்த பேட்டிங்லாம் அந்த மேட்ச்ல நான் பேசுறதுக்கு நான் வரல. அது இருக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு 2 டீம பத்தி நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அதான் எங்கருந்து ஆரம்பிக்கிறது? ஓகே. எல்எஸ்ஜி பத்தி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்எஸ்ஜில நிக்கோலஸ் பூரான் எனக்கு ஆடுறத பார்க்கும்போது ஒண்ணு தோணுது. எப்பா இந்த டீம்ல இப்ப நல்லா ஆடுறான்னா, அடுத்த வருஷமும் இந்த டீம்ல என்ன எடுத்து ரிட்டயர் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதுனாலவோ, இந்த டீம்ல எனக்கு ஆட விருப்பம் இல்லங்கிற மாரியோ வந்து அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அவர் ஒரு மாரி சொதப்புன்னு ஆடி, நிக்கோலஸ் பூரானோட ஒரு மாரி மோசமான ஒரு ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத வந்து அவர் ஏதோ காமிக்கிற மாரி இருக்குது. அவ்வளோ மோசமா விளையாடுறாரு. 10 ரன்னுக்கு மேல அவரு தாண்டவும் மாட்றாரு, நிக்கோலஸ் பூரான். அப்புறம் இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. பயோஸ் பர்தோனியுமே அங்க கன்சிஸ்டன்ட்டா ஆடுறவரு. அவர் ஒரு மேட்ச் 50, ஒரு மேட்ச் 40, ஒரு மேட்ச் 30ன்னு அடிச்சுட்டு போறாரு. அவங்களுக்கு ரன் அடிச்சு குடுத்தது இந்த டாப் 3. அதுல நிக்கோலஸ் பூரான் ஒருத்தர் காலி. மார்கம் சம்மந்தமே இல்லாம பிரிச்சாரு ரிஷப் பண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே பிரிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வராரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவும் இல்ல. ஆல்ரெடி நல்லா வந்துகிட்டு இருந்தத குழப்பி விட்டு, உசுப்பி விட்டது மாரியே எனக்கு இருந்துச்சு. ஸோ மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் காலி. கொத்தா 200 ரன்னு, 180 ரன்னுக்கு மேல வந்துகிட்டு இருந்தது. இப்போ அது வராம போனதுக்கு டீம் காம்பினேஷன மாத்துவது ஒரு காரணமாவும் நான் பார்க்குறேன்டா. அப்புறம் மேட்ச் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு ஐயர் பதோனி வந்து ஆடுவாரு. அவரு ஆடுவாரு. பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு கொஞ்சம் ஏதாவது ஒரு மேட்ச் படும். அவருக்கு அந்த மாரி படவும் மாட்டுது. முகுல் ஜோதி ஒரு மேட்ச் வந்து முடிச்சு குடுத்துட்டு போனாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப் 5 இருக்குல்ல, டாப் 5 கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டார்ட். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்காது. மிடில் ஆர்டர்கிட்டயும் பார்ட்னர்ஷிப் கிடைக்காது. ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. ஒரு மாரி ரெக்கவரி அது கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. இப்போ என்னன்னா, பேட்டிங் ஆர்டர மாத்தணுமா? இல்ல பேட்டர்ஸ்களே மாத்தணுமா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியே. அவங்க பேட்டர்ஸ்கள அடிக்கடி மாத்துறதுனால தான், இங்க வந்து அதாவது பொசிஷன் மாத்துறதுனால தான் இங்க ரன் அடிக்க முடியலங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ரன் அடிக்கலங்கிறதும் திரும்ப மாத்துனாங்க அப்படின்னா, அதான் ரன் வந்துருமா? அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. ஆல்ரெடி குழப்பி போயிட்டு இருக்கிறாங்க இவங்க. இன்னும் இவங்க ஒரு பக்கம் பிளேயர்ஸ் டவுனாங்கிறத தாண்டி இப்படி மாத்தி இறக்கும்போது பிளேயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆவாங்க. டிமோட்டிவேட் ஆவாங்க. அப்ப அது நடந்திருக்கு. இப்ப நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கங்களேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டாப் 3 டாப் 3ல அட்லீஸ்ட் 2 பேர் 50 அடிச்சுருவாங்க. ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குற அளவுக்கு அடிப்பாரு. அது சூரியவன்ஷியா இருக்கலாம், ஜுரேலா இருக்கலாம், இல்லன்னா மேல இருக்க ஜெய்ஸ்வாலா இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தெரிஞ்சிருச்சு நம்ம டாப் 3 அடிக்கலன்னு வைங்களேன், கீழ ஒரு ரியான் பராகுக்கு பெருசா ஃபார்ம் இருக்க மாட்டேது. ஹெட்மேயருக்கு ஃபார்ம் இல்ல. இன்னொரு பக்கம் கீழ டானவன் ஃபேரா, ஜடேஜா நம்ப முடியாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல நம்ம நின்னு பொறுமையா ஆடிதான் ஆகணும். அவசர அடி ஓகே. நம்ம அவசர அடி அடிச்சு, ஒருவேளை நம்ம அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியே ஒரு மேட்ச் நடந்துச்சுல்ல, எஸ்ஆர்எச் மேட்ச் மாரி ஆயிடும். ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்துரும்.
நாசமாக போயிடும் அப்படிங்கிறதுனால இப்போ ஜெய்ஸ்வால் பாரு நிதானத்தை எப்பவுமே காட்டுவார். ஆனால் இந்த பக்கம் சூரியவன்ஷி ஒரு மாதிரி நிதானத்தை காட்டும் போது ஸோ ஒருவேளை இந்த கீழே ஆடாதவங்களோட ப்ரெஷரும் சேர்த்து இவருக்கு வருதோ, ஸோ அதை யோசிச்சு இவர் ஒரு மாதிரி ஆடாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஜெயிக்கும் போது காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்காமல் போகுதுங்கிறது வந்து ஆறாவது பக்கத்தோட காரணமாக நான் பார்க்குறேன். இந்த எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட முடியுமா? இப்போ இன்னொரு பவுலிங் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகிறேனே, எதுக்கு யார் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? மோசின் கான் 2022 ஒரு ஸ்பெல்லு போட்டு ஒரு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒன்று பண்ணார் அந்த சீசன் முழுக்க. ஆனால் அதுக்கப்புறம் படுத்துட்டார் இன்ஜுரி. இவங்க சரி பண்ணி திரும்ப ஒரு பவுலரை கொண்டு வரணுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் மோசின் கான் கிட்ட பழைய ஒரு ஸ்விங்கோ ஒரு மூமெண்ட்டோ எதுவுமே இல்லைங்கும் போது மோசின் கான் ஏன் அவரோட ரன்னை இல்லை ஏன் ஷமியை கொஞ்சம் சில டைம் குறைக்கிறாங்க, போட்டு சமத்தையாக உதைக்கிறாங்க. சரி ஓகே வேற யாரும் இல்லை, அப்போ நீங்கள் ஷமியை சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது மயங்க் யாதவ் இம்பாக்ட் சப்ல இருக்காரு. மயங்க் யாதவ் இம்பாக்ட் சப்ல வச்சிருக்கிற அளவுக்கு என்னங்க எனக்கு புரியலங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரின்ஸ் யாதவ் மட்டும் அங்கே தனியாக நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆவேஷ் கான் சமயத்தில், ஆனால் ஆவேஷ் கான் இப்போ சொதப்படுறாரு. நல்லா அதான் சொல்றாங்க சூப்பர் டீமுங்க, ரொம்ப சூப்பர் டீமுங்க. முதல்ல 2 மேட்ச் ஏதாவது வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்து போயிட்டு பிளே ஆஃபுக்கு போய் நிறுத்திருக்கலாங்க. இந்த பவுலிங் அட்டாக் இந்த பேட்டிங் அட்டாக் வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் பேட்டிங் ஆடுற மாற்றி சம்மந்தமே இல்லாமல் அந்த பவுலர்களை ஒட்டு எடுத்து எனக்கு 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 சுத்தமாக எல்எஸ்ஜி பிடிக்காம போகிறதுக்கு காரணமே தாங்க. ஐயோ தயவு செஞ்சு எல்எஸ்டி மேட்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. எல்எஸ்டி மேட்ச் இல்லாத நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன். இப்போ நீங்கள் ஆர்ஆருக்கு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இந்த பவுலிங் எனக்கு ரொம்ப நெகட்டிவாக எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர் நியூ பால் எடுத்துருவாங்க. பிஷ்னோய் கூட லாஸ்ட்டு 2 மேட்ச் என்னமோ சம்திங் இன்னும் சொல்லலாம். ஆனால் பர்பிள் கேப் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஆர்ஆர் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் தோக்குறாங்க. அது எப்படி தோத்தாங்க அப்படின்னு கேட்கறதே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ அவ்வளோ ரொம்ப நல்ல டீமு. இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியால் எப்படி மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆர்ஆர் நினைச்சா அவங்களால மீண்டு வர முடியும். இப்போ பேட்டர்ஸ் நிதானத்தை காமிச்சாலும் கீழே இருக்கிறவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் இப்போ நீங்கள் பாருங்க திக்வேஷ் ரத்தியை போன மேட்ச் உட்கார வச்சாங்க, ஏன்னு தெரியல. இப்போ திக்வேஷ் ரத்தி இந்த மேட்ச்சில் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக போடணும். இப்போ ரியன் பராகுக்கு ஹெட்மேருக்கு திக்வேஷ் ரத்தியை வச்சு போடணும். ஏன்னா ஸ்பின்னை செம்மையாக அடிப்பாங்க. ஸோ ஸ்பின்னை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் யோசிக்கிறேன். அது ஒரு பெரிய பேட்டிலாக இருக்கும். அதுக்கப்புறம் முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் வர்சஸ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் துருஜருக்கு இந்த லைன் லெங்க் பால் வச்சு ஷமி டெஸ்ட் பண்ணலாம். பிரின்ஸ் யாதவும் அதை போடுவார். ஆவேஷ் கான் நச்சுன்னு யார்கஸ் போடுவார். பாருங்களேன் ஆவேஷ் கான், ஷமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் வர்சஸ் இந்த பக்கம் சூரியவன்ஷி, துருஜரல், ஜெய்ஸ்வால். பேட்டில் நல்லா இருக்கு பாருங்க. திக்வேஷ் ரத்தி வர்சஸ் ஹெட்மேர், ரியன் பராக், துருஜரல் வருது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜடேஜா, ரவி பிஷ்னோய், அப்புறம் அங்கே மிடில் ஆர்டரில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் போரன், பண்ட்டு பாருங்க. ஏன்னா மார்க்ரம் இன்னும் 10ஆம் இடத்துல ஆகி விடுவாங்க போல அப்படி இருக்குது. ஸோ 2 டீமுட்டையும் அந்த ஈக்குவலான பவுலர் பேட்டிங் அந்த பேட்டில் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு எல்எஸ்ஜி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் ஆர்ஆர் வந்து ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 52% ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு போன மேட்ச் கேகேஆர்ட்ட தோத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்ச் ஒன்று விட்டதுனால தோப்பாங்க. அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மோசமாக தான் ஆடினாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குழப்பம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ரியன் பராக் வந்து துஷார் தேஷ்பாண்டேவை உட்கார வைப்பார், அப்புறம் சந்தீப் சர்மா உட்கார வைப்பார், பிரிஜேஷ் பட்டேலை கூப்பிட்டு வர வச்சு டெத் ஓவரில் போட வைப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் அவரும் பண்ணுவார். ஸோ அதனால் ஒருத்தவங்களுக்கு சலைச்சவங்க இல்லை. என்னை பொறுத்த வரைக்குங்க எல்எஸ்ஜி கிட்ட ஜெயிக்கிறது ஆர்ஆர் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. கஷ்டப்படுத்திப்பாங்களா எனக்கு தெரியாது, பார்ப்போம். சரிங்க, பெரிய டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு. இதில் வந்து மலாமலர், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல், ஹெட்மயர், பராக், டானவன் ஃபெரரா அடிப்பாங்க ஒன்று. அப்புறம் மார்ஷு, பண்ட்டு, பூரான், மார்க்ரம் இவங்கெல்லாம் அடிப்பாங்க. மாட்டணும், கிளிக் ஆகணும், என்னென்ன பொறுத்துருந்து பார்க்கலாம். இப்போது எல்எஸ்ஜி மேட்ச்னா தூக்கம் வருது, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நல்ல மேட்ச் கொடுத்தாங்கன்னா உட்காந்து பார்ப்போங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, தென் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.